ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 17 ஸ்லோகங்கள் 19-20. நிகம சிசிரரத்னம் நித்யமாசாஸ்யரத்னம் ஜனனுத நிருபரத்னம் ஜானகி ரூபரத்னம் புவன வலயரத்னம் பூபுஜாம் ஏகரத்னம் ரகுகுல வரரத்னம் பாதுமாம் ராமரத்னம். வேதங்களை குளிர்விக்கிற ரத்னம், தினமும் வேண்ட பெறுகிற ரத்னம், மக்களால் புகழப்பெறும் ராஜரத்னம், ஜானகியின் அழகுக்கேற்ற ரத்னம், பூமண்டலத்தின் ரத்னம், அரசர்களுக்குள் ஒரே ரத்னம், ரகுகுலத்தின் சிறந்த ரத்னம், அந்த ராமன் எனும் ரத்னம் என்னை காக்கட்டும். ஸ்ரீராம கர்ணாமிருத ஸ்லோகம் இது. அப்படிப்பட்ட ரத்னத்திற்கு முடிசூட்டி பார்க்க ஆசைப்பட்டனர் அயோத்தி மக்கள். தது பிருத்திவியாம் கிருஹவரம் மகேந்திர சதனோபமம் ராஜபுத்திரா பிதுகு வேஷ்ம பிரவிவேஷ ஸ்ரீயா ஜுவலன். 19வது ஸ்லோகம் இது. கம்பீரமாக சகல குணங்களும் அழகும் நிரம்ப பெற்ற ராமரத்னம் நுழைந்தான். பிரவிவேஷ ஸ்ரீயா ஜுவலன்னு. சாதாரணமானவன் இல்லை, முடிசூட்டப் போகும் ராஜபுத்திரன். மிக அழகான, உலகத்திலேயே உயர்ந்த சிறந்த இந்திரனது மாளிகையோ இவ்வுலகில் எனக்கூடிய அந்த கிரகத்தை அடைந்தான் என்கிறார் வால்மீகி. பிருத்திவியாம் மகேந்திர சதன உபமம் கிருஹ வரம். அது கிரகம்தான். ராமனை பொறுத்தவரை அது மாளிகை அல்ல, பிதுகு வேஷ்ம, மிக உயர்ந்த கிரகம், தந்தையினுடைய கிரகம், மனத்திற்கு நெருக்கமான கிரகம் என்கிறார் கவி. உலகத்தில் எல்லோருக்கும் பெற்றோர் வீடுதானே உயர்ந்தது, நிறைவானதும் கூட. ச கக்ஷ்யா தன்விபிகி குப்தபிகி திஸ்ரோ அதிக்ரமிய வாஜிபிகி பதாதிபரே பதாதிர் அபரே கக்ஷியே த்வே ஜகாம நரோத்தமஹா. நரோத்தமஹா, உத்தமன் ராமன். இந்த வயதிலேயே அந்த பெயர் அவனுக்கு. தேரில் வில் வீரர்களால் சிறப்புடன் பாதுகாக்க பெற்ற 2 கட்டுக்களை தேரிலேறி கடந்தான். கக்ஷியா தன்விபிகி குப்தகா. பின் இன்னும் 2 கட்டுக்களையும் தேரிலேயே கடந்தான். காலாட்படையினால் காக்கப்பட்டவை அவை. பதாதிர் அபரே கக்ஷியே த்வே. காக்கப்பெற்ற அனைத்து கட்டுக்களையும் தாண்டி ஜகாம. வால்மீகி பொருத்தமான வார்த்தையை தேர்வு செய்து சொல்கிறார். ஜகாம, ராமன் நுழைந்தான். வேகமில்லை, ஆனால் பாதுகாப்பாளரை ஊக்குவிப்பது போல கண்களால் பார்த்து கடந்தான். இதுவன்றோ உத்தம குணம்? குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.